என்னம்மா நீ வேற சொல்லு. பியூர் பீத்தையில. அப்புறம் வந்து தண்டங்கீரை பறிக்க கடைக்கு போயிட்டு அவ்வளோ. இப்போ 4 கொத்து பறிச்சிருக்கோம் மக்களே. 4 கொத்து. அடுத்து வெத்தலை கொஞ்சம் பறிச்சுக்கிறோம் நாங்கள். வெத்தலை வந்து பெரிய பெரிய இலையா இருக்கு. வெத்தலை கொடி இது பேரு. வெத்தலை கொடி எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா? பாருங்க எவ்வளோ பெரிய இலைன்னு. இதோட பெரிய இலை இருக்கு. அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் காட்டுறேன். அவனுக்கு இல்லை, அண்ணனுக்கு. உங்கள் வீட்டில் வெத்தலை கொடி இருக்கான்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. வெத்தலை கொடி இருந்தால் க்ரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. வெத்தலை கொடி இல்லைன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம் யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட் கொடுக்குறீங்க. அப்புறம் வந்து முருங்கைக்காய் பிஞ்சு பறிக்கணும். அவனுக்கு ஆகஸ்ட் 20 முடிச்சாலே வந்துருப்பது இதுக்கு அடுத்த அடுக்க. இப்போ முருங்கைக்காய் பிஞ்சு கிடச்சிருச்சு. இன்னும் இலை கொஞ்சம் இது பறிப்போம். கொழுந்து விட்டுருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குது. கொண்டுட்டா இருந்தா கொண்டாடுவா. ஏவா போதும், அதை வச்சு என்ன ஊரு கசம் பண்ண போறா. தண்டு நல்லா இருக்கும். சரி பிடிச்சிக்கோ. அடுத்து கொஞ்சம் இலைகள் தேவையான அளவு விளாட போகிறோம். பார்த்தீங்களா, 1 வெட்டினா 7000 பறக்கு. ஓகே. கருவேப்பிலாம் காஞ்சி குப்பையாக போயிட்டு. ஏன் இந்த பெரிய வாழை இலை எடுத்துக்கோ. ரோஸ் வந்து இருக்கு, கொஞ்சம் எடுத்து. பாருங்க கைஸ், பிடிச்சிக்கோ. விழுந்துடும். வேறு அப்பளம் பறிக்க போகிறோம். என்ன பறிக்க போகிற கைஸ்? அப்பளம் பறிக்க போகிறானா? இதான் அப்பளம் கைஸ். நாங்கள் வந்து சின்ன வயசில் விளையாண்டது. இப்போ வந்து விளையாட ஆசையாக இருக்குது, அதனால விளையாட போகிறோம். 3 பறிச்சா கேடு, அதனால 4 பறிப்போம். டப்பா கடைக்கு எடுத்துகிட்டு போய் செடி நட்டிடுமா? இங்கே பாருங்க, டப்பா வந்து ஓசியிலே கிடைக்கும். எங்கள் வீட்டில் தான், ஊரா வீட்டில் இருந்து நாங்கள் செடி நட்டு டப்பா எடுத்துகிட்டு போகிறோம். இந்த டப்பா கடைக்கு பாரு. டப்பா எடு. இன்னும் இருக்கு பாரு. நம்ம இருக்கு சுண்டக்காய். வா போதும் மக்களே. இங்கே வருங்க, ஓசியில் என்னெல்லாம் கிடைக்குது காமிங்க கொஞ்சம். அப்படியே இது வந்து ஊரா வீட்டு காய்கறி. இதெல்லாம் தான் ஓசியில் கிடைக்குது. இருக்குது. இது க்ரீம் போட்டுக்கு. இன்னைக்கு வந்து சமையலுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிருச்சு. கேட்டீங்களா? சரி வாங்க. பாவக்கவர். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சிட்டோம். அப்பா குழந்தை ஃப்ரீயாக ஆகிருக்காங்க. வத்தல், கத்தி அவ்வளோதான். நம்ம இதை மேலே வச்சோம்னா பவுடர் இருக்குமோ? பவுடர் இல்லை. வைக்கிட்டா?
அந்த தக்காளி சாமி கிடக்கு பாரு, தக்காளி சாமி. யாரெல்லாம் இப்படி இப்படி போய் வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற பாக்கெட்டு அதெல்லாம் வச்சு சமையல் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா இங்கே பாரு, இல்லைன்னா கடை வச்சு விளாண்டுருக்கீங்க, அதெல்லாம் யார் அப்படி பண்ணியிருக்கீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். பால் காப்பி போட்டுக்கலாம். பாத்திரம்லாம் வேணாம் கைஸ், இதெல்லாம் பார்க்காதீங்க, வெறும் சாக்கடையாக இருக்குது. அப்படின்னு சொல்லி 4 ஒரு பெட்டிக்கு போனால் நல்லா இருந்துச்சு. இது பாருங்க பூனைப்பழம். இது உங்கள் ஊரில் இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதில் வந்து விதை தான் கூட இருக்கும், பழமும் இருக்குது காயும் இருக்குது. பழம், இது காய், பூ பறிச்சுக்கலாம். இப்போ தொட்டி கிடக்கு வேயவ, ஆனால் தொட்டி கிடக்குவாரு. என்ன தொட்டி? அந்த பூந்து இருக்க வீட்டு பக்கத்துலேயே இவ்வளோ தொட்டியை வச்சுட்டு நான் தொட்டியை தேடி இருக்கேன். பார்த்தீங்களா, ஊரா வீட்டில் செருப்பேன் பருப்பேங்கெல்லாம் உண்டாருந்தோம்னா அப்படித்தான். அதான் ஐயோ கீழே வந்துட்டேன். ஐயோ இதை எப்படி எடுக்கணும்? அடியிலோடி எடு. அது இல்லை, கழுவி வச்சுக்கிடுவோம். சரி அது இல்லை, மக்களே பார்த்தீங்களா, நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறீங்க. நீங்கள்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறீங்களோ, நான் பக்கத்தில் இடத்துல இருந்து எடுத்தா இருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ பிக்கி பேங்கெலாம் இருக்குது, பொம்மை சட்டி அந்த கிடக்கு பாருங்கள் சிவப்பு கலரில். சரி வாங்க.